உள்ள ரங்கதாயி, என்ன மாமா? என்ன அடுத்த வாரம் உனக்கு கல்யாணமா? ஏன் அழுவுற? மாமா மாமா என்னை ஒண்ணும் பண்ணிடாத மாமா. ஊருக்குள்ள நமக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அட அழுதாத, இந்தா உன் கல்யாணத்துக்கு இந்த தாலியை வச்சுக்க. என்ன கட்டிக்கிற போறவர் எனக்கு தாலி வாங்கி கொடுப்பாரு, இத கொண்டு போய் அமராவதி கழுத்துல போடு. அடி கழுத ஒண்ணப்பா. மாப்பிளே, அவங்க அப்பா ஒரு மாதிரி உங்களுக்கே கட்டி வச்சு விடுவேன். ஐயோ ஐயா சாமி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சாமி, பிள்ளைக்கு பாலில சாமி. நீ 2 மாசம் சாப்பிடறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கண்ணு மூடு. ஐயோ வேணாம் சாமி. ஜிஜே கன்றாவி, கண்ணு மூடு. தாலி கட்ட வைக்கிறாங்களா தாலிய? இனிமே ஒருத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இந்தாங்க ஐயா, நீங்க கொடுத்த தாலியை நீங்களே வச்சுக்கீங்க. என்ன பாவம் பண்ணணும், நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உங்க பொஞ்சாதிக்கு கட்டின தாலியை வாங்கி இன்னும் நான் கஷ்டப்படணுமா? பொஞ்சாதிக்கு துரோகம் பண்ணாதீங்க சாமி. இலை நாய்வருவி, என்ன புதுசா சோறுன்னு வைக்கிறா? ஏன்னா நம்ம சைட்லயும் சேட்டை மிதமிஞ்சு போச்சுல்ல, சோழிய முடிக்கத்தானே பாப்பாங்க. அப்படிங்களா? எங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மாப்பிள, உனக்கு பிடிக்கலன்னா செருப்பை கொண்டு கூட அடிச்சு பத்தி விடு, வேற எங்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறப்பா. இந்த டெஸ்ட் எல்லாம் என்கிட்ட வேணாம். அப்ப அவளை சாப்பிட சொல்றேன். இது நியாயம். இல்லை நான் சொல்லுவேன். டேய் மச்சான், சந்தேகமே விஷம் தான். ஐயோ மாப்பிள்ள, இது விஷம் இல்ல, என்ன விவகாரம். என்ன விவகாரம்? வெங்காயம். ஒவ்வொரு குமட்டலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு புள்ள பிறக்க போகுது. என்ன என்னமோ அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்ட போறேன்னு பெருசா குட்டிக்கரணம் போட்டுக்கங்க. போற போக்க பார்த்தா பிள்ளைய பத்தி உனக்கு ஆப்பூச்சுரா போல் இருக்க. என்னடா பாக்கலாம்? என்னத்த பாக்குறது, வாந்திக்கு பிறகு வகிரி வீங்கிறத தான் பாக்கணும். எதுக்கும் உங்க அப்பா பாடின பாட்டு 2 தெரிஞ்சு வச்சு, தாலாட்டு பாடுறதுக்கு தான். இதுக்கப்புறம் அதுதான் பாத்துமா, பாத்து பௌத்து பிள்ளைக்காரி. என்னடா பண்றது? அத நீ ஒண்ணும் பண்ண வேணாம், தானா புள்ள பிறக்கும். இருக்கட்டும். யாருக்கோ என்னென்னமோ கொடுக்குறோம், இவளுக்கு ஒரு புள்ளையா கொடுத்தோன்னு இருக்கட்டும். உன் குணம் யாருக்கு வரும்? தாராள மனசு. நல்ல வேலை நான் பொம்பளையா பிறக்கல. இல்ல என் நேரமும் உன் கூடவே இருக்கிறதுக்கு எத்தனை வாந்தி எடுக்கிறது. நீ ஒரு விதத்துல முறைதானடா. வாங்க வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாராய விருந்து. அடுத்து என் குடும்பத்தை கெடுக்கிறோம்னா வண்டி கட்டி கருத்து. குடும்பம் 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 கட்டி தள்ளி இல்ல. சும்மா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வறுத்து எடுத்துட்டு போ. என்ன பாக்குற? இங்க வந்திருக்க அத்தனை பேரும் இங்கதான் சாராயம் குடிக்க போறாங்க, இங்கதான் சாப்பிட போறாங்க, இங்கதான் தங்க போறாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணு. ஓ நல்ல பழக்கம். ஏய் இங்க இங்க கறியெல்லாம் நல்லா உரப்பா இருக்கணும், இல்லன்னா தோலை உரிச்சிடும் பாத்துக்க.
இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சேட்டிலே இது ரொம்ப ஒசந்த சேட்டை. மாத்தக்கார புள்ளைய போட்டு இவ்வளவு இம்சை பண்றிய, இந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடுமா? இதெல்லாம் எதுக்கு தெரியல, அவள் அந்த வீட்டை விட்டு துரத்ததான். நான் சாப்பிட்டு முடியிற வரைக்கும் போய் வெளியே நில்லு. ஓ வெளியே ஒரே பண்ணியா இருக்குப்பா. இப்ப போய் வெளியே இருக்க சொல்றியா? அந்த பிள்ளை தாங்குமா? அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது போ. அட என்னமோ அவளை அந்த வீட்டுல இருந்தே விரட்ட முடியாதுன்னு என்ன ஓடிட்டல. தங்கச்சி இடுப்புலயே துடிச்சிருக்கு மாப்ள, கத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எதிரி போட. ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா. ஓட இருங்க, எங்க போறீங்க? அது வந்து தங்கச்சி புள்ள ஒத்தையில இடுப்பொலியால துடிக்கிறாளா? இங்க பாருங்க, அவ தலையெழுத்து நல்லா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க போங்க. என்ன தங்கச்சி? நான் சொல்றது கேளுங்க, நீங்க போங்க. ராமதாயி, நீயும் போக மாட்டேங்கிற, அவங்களையும் போக விட மாட்டேங்கிற. அவன் அவளை காப்பாத்தோன்னு நினைக்கிறியா? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ற? நீ எது நடக்கணும்னு நான் என் மனசுல நினைக்கிறேனோ அது நடந்தாதான். எது நடக்கும்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போனாலோ அது நடக்கும். ஏக்கா, இப்ப ஏதோ ஒரு விடுகதை சொன்னிய, அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பாத்துட்டு போனா புரிஞ்சிருமா? நடக்கவே நடக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல நடக்க போகுது. கற்பாயி, கற்பாயி, வா. இந்த அமராவதி பிரசவ வழியால துடிக்கிறா, வந்து என்னன்னு பாரு. வா. ஏண்டி அறிவு கேட்டவளே, அவனை பத்தி உனக்கு தெரியாது? பொம்பளைங்க நேரத்துல அவன் வீட்டுக்கு போலாமா? போடி உள்ள.
பவுனு தாயி கல்லுக்கு சீலை கட்டினாலும் கலத்தி பாக்குறவன் இன்னைக்கு என்னடி மூஞ்சி அங்கிட்டு திருப்பியே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அதிசயமோ எனக்கும் தெரியல போ. ஆத்தாடி என்ன இங்கிட்ட விட இங்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ சே, இது யாரு ஆம்பளை மாதிரி இருக்கு? அட நம்ம மாப்பிள. என்ன மாப்பிள கலர் கலர் மீன்லாம் கம்மாக்குள்ள துள்ளிக்கிட்டு இருக்கு, நீ கண்ணை கரை பக்கமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இந்தா ரெட்டை குழா கண்ணாடி பைப்பு, இதுல வச்சு பாரு பொம்மை குடு குடுன்னு இருக்கும். வேணாமா? சரி, இதுல பிராந்தி இருக்கு, இதுல விஸ்கி இருக்கு, இதுல பீர் இருக்கு. மூணையும் தனித்தனியா தட்டா இல்ல ஒன்னா கலந்துருதா? சும்மா இருடா. ஏன் இல்ல அமராவதி நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்டா. அவ திரும்ப என்ன பழி வாங்குறா, குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு என் குழந்தை நினைப்பவே இருக்குடா. மாப்பிள மாப்பிள நான் கூட உன் பிள்ளைய பார்த்தேன். கண்ணு ரெண்டு அப்படியே ஒன்னே மாதிரியே இருக்குப்பா. சும்மா திருட்டு மொழி. இதே மொழிதான், இதே மொழிதான். கண்ண ரெண்டு பன்ருட்டி மாதிரி அப்படியே இருக்கு. அதே கரலா கட்ட கைப்பா. மாப்பிள மொத்தத்துல ஒரு குட்டி கனகராசு பிறந்திருக்காப்பா. மாப்பிள இங்க இங்க என்ன முகர கட்டிலாம் ஈரமா இருக்கு. அது தொட்டியில விழுந்துட்டேன். பார்த்தேன், தொட்டியில விழுந்தத நானும் பார்த்தேன். தொட்டி தண்ணி உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? நீயே போய் குடிச்சு பாரு. குடிச்சு சொல்ல வேண்டியதானே. தங்கச்சி நடந்த கதையை பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ரொம்ப உசாரத்தா இருக்க போல் இருக்குதா. எவனுமே அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காலம் மாறி சிம்ல குளிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப புள்ள பாசம் உள்ள புகுந்து புழுவா கொடைய ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் கொண்டி மாட்ட பிடிச்சு கொட்டத்துல கட்டுப்பட போல் இருக்க. என் ராசா, என் மந்திரி, என் சிங்கக்குட்டி. ஏடா திருட்டு போய் மாவன அழாத ராசா, அழாதரா டே, அழாதரா கண்ணா டே. என் ராசா, என் மந்திரி, அட திருட்டு போய் மாவன. ஏடா முளை மாதிரி போய் மாவன. இங்க வர வரைக்கும் சும்மா இருந்த, என்ன பார்த்த உடனே ராசாங்கிற மந்திரிங்கிற, என்ன சிங்க குட்டியா? புள்ளைய கட்டி உஸ்பேத்திரிய நீ? அண்ணே என் பிள்ளை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஆசை இருந்தா உங்க பிள்ளை நீங்க கொஞ்சம் வேண்டியதானே. போடா போடா. என் ராசா, என் மந்திரி, என் சிங்கக்குட்டி. இடத்த மாத்த வேண்டியதான். குழந்தைய குடுமா நானே நான் வச்சிருக்கேன். விடுங்க. குடுன்றல்ல சும்மா இருங்க. நீங்க குடு. நான் கொடுக்க நான் மாட்டேன். வச்சிருக்கேன். கடைக்கு கூட்டி போய் பேசாம இருங்க. பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி ஒண்ணும் கொடுக்குறேன். ஆமா. கொஞ்சம் குடுமா. வேண்டாம் வேண்டாம். குடுங்கறல்ல, பகல் பூரா நீ தானே வச்சிருக்க. இப்போ நானே கொஞ்ச நேரம் நான் வச்சுட்டு வச்சிருக்கேன். ஏய், என்னடா குழந்தைங்க தெரியும்டா, அதான் வீடு வாசல் இருக்குல்ல, குழந்தைய கொண்டுட்டு போய் அங்க கொஞ்சம். அது என்னடா நான் வருவேன்னு தெரிஞ்சே நடுத்தருவுல வச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? உஸ்பேத்திரியா வெறுப்பேத்திரியா? பொடி உள்ள போடா. இடத்த மாத்திரம் இம்சப்படுறாங்க. சரியான ஆம்பளையா இருந்தா இவன் வீட்டுல போய் இவன் புள்ளைய கொஞ்சம் வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன மிரட்டுறேன்? டேய்,
என்ன மாப்பிள்ள என்ன தயக்கம்? இல்ல குழந்தை குழந்தை குழந்தைதான். இல்லடா நான் இப்ப நீ அதை போய் தூக்கணும். அதானே அத துடிப்புலயே தெரியுதே. என்ன அவ இருக்கா? அவர் தானே மாப்பிள்ள ஓம் புள்ள தானே. நீ இல்லாம அவன் புள்ள பத்துட்டா போ மாப்பிள்ள போய் கம்பு. ஏன் மிரள்ற? நீ கர்ணனுடைய பரம்பரை. குழந்தை ஏய் என்ன கொழுப்ப கெஞ்சி கெஞ்சி பாக்குற மிஞ்சி மிஞ்சி போற? என்ன பத்தி தெரியல உனக்கு? இது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டுட்டு இருக்கியா? குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க போ. டேய் மீச நில்ற. என்னமோ நீ மட்டும்தான் புள்ள பத்தவன் மாதிரி ராசாங்கிற மந்திரிங்கிற சிங்க குட்டிங்கிற. பாரு ராசாடா அப்படி போல மந்திரிடா அதான் சிங்க குட்டிடா. ஐயோ நான் பத்ததுடா பெட்ட. அப்படி சொல்லி ராசா மாப்பிள்ள போட்ட. ஏய் ஏய் அவங்க ஏய் பாரு என் சிங்க குட்டி நான் பத்தது. டேய் நீ இந்த தெருவுல கொஞ்சம் நான் தெரு தெருவ ஊர் புறா கொஞ்சம்டா போட்ட போட்ட. ஏய் கண்ணா ஊரெல்லாம் அலசுவா. ஊருக்குள்ள ஒரு பொம்பளைய தொட்டுட்டாலே நிம்மதியா வாழ முடியாது. நீ ஒரு புள்ளைய பத்து விட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுற. மாப்பிள்ள விடுவனா நானு? புள்ளைய தொட்டுட்டு இல்ல நீ அம்பிடுத்தான். தவ்வாளமா போடுற தவ்வாளம்.
நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ வேலைக்கு வேண்டியதில்லை, சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால நான் போறேன். மாப்ள, என்ன மாப்ள கையெல்லாம் ரத்தமா இருக்கு? வேலைக்கு போனியா? ஏன் மாப்ள, ஊர்ல இருக்க அம்புட்டு நிலமும் உனக்கு சொந்தம், எல்லா பேரும் உங்க அப்பனை நம்பி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கையில ரத்தம் வர அளவுக்கு வேலை செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கனகராசு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அமராவதிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தானாமா. அதுக்கு என்ன இப்ப? சின்ன பொண்ணு நினைச்சேன், நம்மால சாதிக்க முடியாத அவ சாதிச்சுடுவா போல இருக்கு. நான் அமராவதியை விட்டு விலகி போகும்போதெல்லாம் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டீங்களே, இப்போ அது புரியுதுங்களா? ஒரு தாயை இழந்த பாசத்தை வேற எந்த உறவுனாலையும் தீர்க்க முடியாதுங்க. பொண்டாட்டிங்கிற இன்னொரு உறவுனாலதான் முடியும். ஏய் ராசா, ஏய் குட்டி ராசா, ஏய் குட்டி போல. மீன் குழம்பு வாசனை அடிச்சிச்சு இல்லையா? இது குழந்தைக்கு. இது உனக்கு. பாத்தியம் ஆத்தாளோட கொழுப்பு. சாமி கேட்கிறவன் சாமிக்கு, சாமி கேட்கறதுக்கு அப்போ வாங்கிட்டு வந்தோம். நீ ஒண்ணும் கவலைப்பட ராசா, பொம்பளைக்கு ஒரு காலம் வந்தா ஆம்பளைக்கு ஒரு காலம் வரும், பாத்துக்கலாம். எப்படி இருந்தவன் நீ? புள்ளியங்குலியமா கையில வச்சு குடும்பம் சாயிட்டா இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா? பங்காளி, உன்னை விட்டுட்டு நான் குடிச்சிருக்கனா இல்ல பொம்பளை கிட்ட தான் போயிருக்கனா? நீ இல்லாம சந்தோஷமே இல்லப்பா. நம்ம கோயிலாபுரம் கோவிந்தமா வந்திருக்கா, உன்னை பார்த்தேன் அவனன்றா. அட இந்த கர்மத்தை கையில வச்சுக்கிட்டு அட தூக்கி போட்டு வாப்பா போலாம். பாருப்பா, இது வரைக்கும் அறிவு இல்லாம கண்டமேனிக்கு காட்டு மராடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை.
எனக்கு இன்னொரு குழந்தை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாரப்பா. என்ன விட்டு மாரப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? அது சரி, இருட்டா இருந்த வீட்டுல விளக்கு வச்சுட்டியாக்கும், குருடா இருந்தவனுக்கு கண்ணு கொடுத்துட்டியாக்கும். உன்னை தொட்ட பாவத்துக்கு வைராக்கியமும் கூடவே இருந்து மனுஷன் ஆக்கிட்டியாக்கும். பலே எம்மாடி ஓடி வெளியா. என்னடி முறைக்கிற? ஓடினா இந்த மாதிரி எத்தனை பொம்பளை பார்த்திருப்பான். அவனுக்கு என்ன பொம்பளை நான் புதுசாரி? ஓடு. விடு மாரப்பா. மிருகமா இருந்தவன் இப்பதான் மனுஷனா மாறி இருக்க. மறுபடியும் என்ன மிருகமா மாத்திடாத. என்னடா பெருசா?